வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. அவரோட கான்வர்சேஷன் ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருந்தது. நானும் இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பேன் அந்த வீடியோல. அவர் சால்ட் சோடா தான் கேட்டிருந்தாரு. அவர் வந்து அப்ப நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி லெமன் இதுதான் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி சோடா சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா. அவர் குடிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு 500 rupees கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஜூஸ்க்கும் இப்போ கொடுத்த ஜூஸ். ஏன் 500 கொடுக்குறீங்க? என்கிட்ட சேஞ்ச் இல்லை. ஏன்னா அப்போ வந்து சாட்டர்டே டைம் நினைக்கிறேன் அன்னைக்கு. இந்த மீதி வர அமௌண்ட்டை வந்து நீ வந்து உன்னோட ஃபியூச்சரோட ஸ்டடீஸ்க்காக வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். வேணாம் இந்த மாதிரி சொன்னேன். அவர் வந்து இல்லை வேணாம் நான் இருக்கட்டும், நான் என்ன ஒரு பிரதரா நினைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. நானும் இந்த மாதிரி வீட்டில் சொல்லி இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் அந்த 500 கூட ஞாபகார்த்தமா நான் வீட்டில் வச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் ட்விட்டரில் சொல்லும்போது தமிழ்நாடோடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ சரளமாக நம்மளால் பேச முடியுது அப்படின்றதெல்லாம். ஹிந்தி சன்ஸ்கிருத் கூட ஹிந்தி பேச தெரியும். அதே மாதிரி சன்ஸ்கிருத் கூட எனக்கு படிக்க தெரியும். எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹிந்தி பேசவும் தெரியும். ஹிந்தி தான் எனக்கு தமிழே கிடையாது. தமிழ்ன்ற சப்ஜெக்டே எங்கள் ஸ்கூலில் கிடையாது. நிறைய விதமான கஸ்டமர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க? சில பேர் வந்து வேற ஊர்ல இருந்து இங்க வந்து பீச் பார்க்கணும் வருவாங்க. அவங்க கிட்ட கொடுக்கும்போது இவ்வளோ ப்ரைஸோட விற்கிறீங்களா? எங்களோட ஊர்ல வந்து இன்னும் கம்மியாவே விற்பாங்க. ஏன்னா அங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேயே பண்றதுனால வந்து அங்க கம்மியான ப்ரைஸ்ல கிடைக்குது. ஜூஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. குடிச்ச சோடா காசு கூட அவங்க இதுவே பண்ணவே இல்லை. நிறைய மாதிரி சில கஸ்டமர்ஸ் பணம் குடிச்சிட்டு கொடுக்காம போறவங்க இருக்காங்க. எங்கள் அப்பா கடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் 10th முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீ லீவ்ஸில் வந்து இங்கே இருந்தேன். அப்பா வந்து இந்த ஓனிக்ஸில் கார்பேஜ் வண்டிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நைட் டிரைவராக இருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் தான். எங்கள் அப்பா இதற்கு நைட்டில் எங்கள் கூட இருந்ததே கிடையாது. இப்போ இருக்கிற ஷாப்பே வச்சு பார்த்துக்கலாம். நைட் டியூட்டிலாம் வேணாம். சில டைம்ஸில் அப்பா வந்து ஒரு 2 வாட்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. நல்லா படிக்கணும் அப்பா. நான் வந்து ஒரு ஜாப் பண்ணோன்னே அப்பா இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். எந்த குரூப் எடுத்தாலும் யூபிஎஸ்சி படிக்கலாம். அதை சின்ன ஒரு ட்ரீமாக வச்சுருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. சின்ன ட்ரீம் என்ன, பெரிய ட்ரீமாகவே வைங்க. யூபிஎஸ்சி பண்ணி ஒரு கலெக்டர் ஆகணும் தான் ஆசை. ஸோ வருங்கால ஒரு கலெக்டர். நம்ம வைக்கிற ட்ரீம் சின்னதாக இருந்தால் நம்ம நினைக்கும் போது பெருசாக வச்சா அப்புறம் அது கிடைக்கலாம். நம்ம கஷ்டப்படக்கூடாது. நல்லா சின்ன ட்ரீமாக நான் வச்சுருக்கேன். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஹேமந்த் ஸ்ரீ இருக்காரு. இங்கே மெரினால வந்து அவர் வந்து ஃப்ரீ டைமில், அதாவது அவர் படிக்கிற நேரம் தவிர வந்து கடையை பார்த்துக்கிற வேலையில் இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு ஃபாரினர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அதில் வந்து ஹேமந்த் வந்து சரளமாக இங்கிலீஷ் பேசி அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்துருந்தது அப்படின்றது இன்றைக்கி ட்விட்டரில் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் ஹேமந்த். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன். அந்த வீடியோ அப்படின்றது இன்றைக்கி ட்விட்டர்ல எல்லாம் வந்து ஒரு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. வைரல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நான் கேள்விப்பட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரின்னு. அப்புறம் நான் அன்றைக்கே சொன்னேன் எங்கள் வீட்டில். அவங்க 500 கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் கூட வாங்கிட்டு போகல. இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட. அவங்க வந்து எனக்கு என்னோட ஸ்டடீஸ்க்கு வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிருந்தாங்க. கரும்பு ஜூஸ் கூட குடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, என்ன அவருக்கு கொடுத்துருந்தீங்க? நான் என்ன கொடுத்துருந்தேன்னா லெமன் சோடா சால்ட்ல கொடுத்துருந்தேன். இதான் கொடுத்துருந்தேன். அவர் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்றீங்கன்னு அவர் அதில் கேட்டிருந்தாரு. வீடியோவில் கூட கேட்டிருந்தாரு. நான் என்னென்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில். ஸோ ஃபஸ்ட்டு அவர் பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா அவர் வந்து சடனாக ரியாக்ட் பண்ணார் இல்லையா? அந்த ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நடக்கும் அப்படின்னு. இல்லை, அவர் பண்ண மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தவங்க வந்து எடுத்திருந்தாங்க, வீடியோ எடுத்திருந்தாங்க. அதனால வந்து கேஷுவலாக யார்கிட்ட எப்படி பழகிறோன்னா அதே மாதிரி தான் அவர்கிட்டயும் கேஷுவலாக பழகிருந்தேன். ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபாரினர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து எடுத்த வீடியோ அப்படின்றது இன்னைக்கு வைரலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது? எனக்கு வந்து ஐம் ஃபீலிங் ப்ரவுட் ஒன்லி. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அப்பா கடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தான் 10th முடிச்சுட்டு வீட்டில் ஃப்ரீ லீவ்ஸில் வந்து இங்கே இருந்தேன். ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹாலிடேஸில் இருந்தீங்களா? எந்த டைமில்?
அதாவது 10th முடிச்சுட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி 3 months லீவ் இருந்தது. ரிசல்ட் வரதுக்கே 3 months இருந்தது. அதனால வீட்டில் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு அப்பா கடையில் போனால் அவர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னுக்காக தான் வந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா நைட் டியூட்டி போகிறாங்க. நைட்டு தூங்க மாட்டாங்க, மார்னிங் தான் தூங்குவாங்க. நான் நின்றேன்னா அவர் கொஞ்ச நேரம் தூங்குவார் வீட்டில். அதுக்காக தான் என்ன நீங்கள் இருக்கேன். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பா வந்து இந்த ஓனிக்ஸில் கார்பேஜ் வண்டிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நைட் டிரைவராக இருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் தான். எங்கள் அப்பா இதற்கு நைட்டில் எங்கள் கூட இருந்ததே கிடையாது. அதனால அவர் தூங்க மாட்டார் மோஸ்ட்லி. அவருக்கு தூக்கமும் வராது. அதனால நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக அந்த லீவ்ல வந்து கடையில நின்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. அந்த 10th ஹாலிடேஸ்ல இல்லையா? 10th கம்ப்ளீட் ஆமா 10th கம்ப்ளீட். ஆமா 10th எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர ஹாலிடேஸ்லாம் அப்பா கூட தான் இருந்தேன். அப்பா சொல்லி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வீட்டுல. நான் வந்து சரி நானும் உங்க கூட வரேன், நான் வீட்டுல சும்மா தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியத்துல இருந்து நைட் வரைக்கும் இங்க இருப்பேன். அப்புறம் வந்து இங்க இருந்து ஜாம்பசார் வரைக்கும் நான் வாக்லேயே போயிடுவேன். சில டைம்ஸ்ல இங்க இருந்து வீடு வரைக்கும் நடந்தே போயிடுவேன். இல்லைனா சில டைம்ஸ் பஸ் வரும், பஸ்ல கூட போயிடும். நைட் டைம்ஸ்ல நான் தான் கடை ஏற கட்டிட்டு வீட்டுக்கு போவேன். எப்படி இருக்கு? படிக்கவும் செய்யறீங்க, மற்ற ஃப்ரீ டைம்ல வந்து கடையும் பாத்துக்கிறீங்க. இல்லை, இது ஆக்சுவலி வந்து எங்கள் ஃபேமிலி பேஸ்டு. எல்லாருமே வந்து பீச்சில் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. எல்லாருமே வச்சுருக்காங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே அனுபவம் எல்லாமே இருக்குது எனக்கு. அதனால வந்து இங்கே அப்படியே கொஞ்சம் சரி அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மெயின் காரணமே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கும்போது வருவீங்களா? இப்போது வந்து எனக்கு ஸ்டடீஸ் இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே எனக்கு இப்போ நான் நியூ ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கேனால எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால கண்டினியூஸாக போகிறதுனால இப்போ வருது இல்லை. லீவ் டைம்ஸ் கிடைக்கும் போது அப்பா கண்டிப்பாக வந்து நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன 11th இல்லையா? ஆமாம், நான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஸோ பரவாயில்ல, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரீ டைம்ல அப்பாக்காக ஹெல்ப் பண்ணும்போது இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்களா, இல்லை சொன்னீங்களா இந்த மாதிரியான ஒரு? இல்லை, நான் வந்து என் பழைய ஸ்கூல்ல இப்போ வந்து யாரு கூடயும் வந்து அவ்வளோவா கான்டாக்ட்ல இல்லை. ஆமாம், ஏன்னா எல்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய இது கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, மெரிட்ல கிடைக்கனால நிறைய பேர் வேற ஸ்கூல் ட்ரை பண்ணிட்டாங்க. அதனால வந்து நானும் யாரு கூட கான்வர்சேஷன் இல்லை. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எங்களோட ரிலேஷன்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் பார்த்தோம். அப்போதான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் பார்த்தவங்கள சொன்னாங்க. பார்த்தவங்களாம் சொன்னாங்க இந்த மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசியிருக்க. அப்புறம் பக்கத்துல கூட மாமா பையன் இருந்தான். அப்போ சொல்லியிருந்தாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ நிறைய பேர் ட்விட்டர்ல சொல்லும்போது தமிழ்நாடோடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ சரளமாக நம்மளால பேச முடியுது அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு ஹாப்பி தான் எனக்கு ஹிந்தி, சன்ஸ்கிருத் கூட ஹிந்தி பேச தெரியும். அதே மாதிரி சன்ஸ்கிருத் கூட எனக்கு படிக்க தெரியும். எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஸோ ஹிந்தி பேசவும் தெரியும்? ஹிந்தி பேச தெரியும். ஒருத்தவங்க கான்வர்சேஷன் நடக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது நல்லா புரிஞ்சுக்க தெரியும். ஹிந்தி வந்து எங்கள் வீட்டில் கம்யூனிகேஷன் மோஸ்ட்லி இல்லைனால ஹிந்தி வந்து அவ்வளோவா ஃப்ளூயண்ட்டாக வராது. ஆனால் அவங்கள மற்றவங்க பேசுகிற கான்வர்சேஷனால ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஹிந்தி தான். எனக்கு தமிழே கிடையாது. தமிழ்ன்ற சப்ஜெக்டே எங்கள் ஸ்கூலில் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல். ஆக்சுவலி இந்த ஸ்கூல் வந்து அதில் வந்து தமிழ் வந்து கிடையாது. ஏன்னா எங்கள் ஸ்கூல் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. அதனால் ஹிந்தி சப்ஜெக்ட் தான். ஹிந்தினால தான் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு குழுக்களில் கிடச்சிது. ஃபீஸ் கம்மி. எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸால் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியும்னால நான் வந்து அந்த ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணேன். இப்போது 10th வந்து சிபிஎஸ்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனாலன்ற மாதிரி நான் 11th வந்து மெட்ரிகுலேஷன் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹையர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ அப்போ தமிழ் வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம்? ஆமாம், செல்ஃப் ஸ்டடிஸ். இப்போ தமிழ் கண்டிப்பாக நம்ம 11th வேணும். 11thன்றது காலேஜ்லலாம் வேணும் இருந்தால் தான் நம்மளால இங்கே வந்து பண்ண முடியும். இப்போ தமிழ் வீட்டில் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கேன். அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க தான். எங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில், சின்ன ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2nd ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அதனால் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. லீவ் டைம்ஸில் கிடைக்கும் போது அம்மா வந்து தமிழ் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. நானும் வந்து கற்றுப்பேன் கொஞ்சம் படிக்க தெரிய அளவுக்கு கற்றுக்கிட்டேன் இப்போ. ஓகே, இப்போ இதெல்லாம் தாண்டி ஹேமந்த் வந்து நிறைய ஸ்கில் இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு அப்பா என்கிட்ட சொன்னார் பேசும்போது. நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்? நான் வந்து எனக்கு பெயிண்டிங்ஸ் தான் என்னோட ட்ராபேக். ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸ் தான் எனக்கு. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டே. நான் எப்போ ஃப்ரீ டைம்ஸ் கிடைச்சாலும் கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் ஏதாவது ஒன்று நான் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி வீட்லேயும் நிறைய காம்படிஷன், நிறைய இந்த வர்ணஜாலம் அந்த மாதிரி நிறைய எப்போ எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் கிடைக்குதோ அங்கங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் அப்படி தான் நிறைய காம்படிஷன். நான் வெளி ஸ்கூல்ஸில், அதாவது சென்னையில் மட்டுமே நிறைய கேவிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வைஸ் அவங்களே கூட்டிகிட்டு வந்து நிறைய இப்போ எங்கள் ஸ்கூல் போனோன்னா எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த ட்ராயிங்லன்னு.
ஸோ டிராயிங் காம்படிஷன் வச்சா கண்டிப்பா அதுல கலந்துக்குவீங்க. ஆமா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளேஸ் பண்ணிடுவீங்க. ஆமா பிளேஸ் பண்றேன். இதுக்கு நான் நிறைய பெயிண்டிங்ஸ் கத்துக்கிட்டேன். போர்ட் பெயிண்டிங்ஸ், கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து மணி கொஞ்சம் ஷார்டேஜ்னால வந்து அடுத்தது என்னால பண்ண முடியல. அதனால வந்து நானே கொஞ்சம் யூடியூப் இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இப்போ கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங் பண்ணி இப்போ இந்த லீவ் முன்னாடி 10th லீவ்ல நிறைய பேருக்கு நான் சேல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங் வீட்லயே பண்ணி, ரிலேட்டிவ்ஸ் தான், யாரும் வெளியெல்லாம் கிடையாது. அவங்களே பண்ணி எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து கேஷா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து பத்திரமா ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். ஸோ சேல் பண்ணிருக்கீங்கன்னா எவ்வளவு பிரைஸ்க்கெல்லாம் சேல் பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஒரு 3000க்குள்ள சேல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் பண்ண ஒர்க்குக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரான்ற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து என்னோட பிஸ்னஸா பண்ணல, சும்மா டைம் பாஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அது வந்து பர்பஸ்ஃபுல்லா சேல்க்காக அப்படின்லாம் ஆமா 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 இது கிடையாது. நான் வந்து சும்மா வீட்ல இருக்க டைமை வந்து நான் இங்க பண்ணேன். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ படிப்பை பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ கடையை பத்தி பேசலாம் சரியா? இப்போ நீங்க வந்து இங்க சேல்ல நிற்கும் போது, இந்த சேல்ஸ் கவுண்டர்ல நிற்கும் போதும் சரி, நிறைய விதமான கஸ்டமர்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க? எந்த மாதிரி நான் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குற கஸ்டமர்ஸும் வராங்க, குட் கமெண்ட்ஸ் கொடுக்குற கஸ்டமர்ஸும் வராங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்து இப்போ நம்ம சேல் பண்ணுறது வந்து இப்போ இங்கே ஈஸியாக தெரியலாம். சில பேர் வந்து வேற ஊர்லேருந்து இங்கே வந்து பீச் பார்க்கணும்னு வருவாங்க. அவங்க கிட்ட கொடுக்கும்போது இவ்வளோ ப்ரைஸோட விற்கிறீங்களா, எங்களோட ஊரில் வந்து இன்னும் கம்மியாகவே விற்பாங்க. ஏன்னா அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேயே பண்ணுறதுனால வந்து அங்கே கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது. இங்கே நம்ம வந்து வெளியிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வந்து திரும்பி எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வரவங்க. எல்லாமே பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து திரும்பி இங்கே போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து என்ன மாதிரி இருக்கும் போது அப்பா வந்து அன்எஜுகேட்டட் தான். அப்பா வந்து என்ன மாதிரி கொஞ்சம் வயசு இருக்கும் போதே இந்த மாதிரி கடையில் நின்று பழகுனனால இப்போ இந்த கடை வந்து அப்பா அது என்னோட நான் பார்த்த வரைக்கும் அப்பா என்னோட ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த கடை தான் போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி நைட் டியூட்டி போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. இது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, இப்போ ப்ரைஸ் வேரியா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இப்போ இங்க லெமன் ஜூஸோட ஒரு பிரைஸ் என்ன? லெமன் ஜூஸோட விலை வந்து சால்ட், ஸ்வீட், மிக்சட் ரெண்டுமே சேர்த்து 30 தான். 30. அப்புறம் சுகர் கேன் ஜூஸ் வந்து ஐஸ் இல்லாமல் போட்டால் 30, ஐஸ் வச்சு போட்டால் 25. நார்மலாக கொடுக்குற மாதிரி 25. ஐஸ் இல்லாமல் போட்டால் 30. ஆமாம் 30. ஏன்னா அதுக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் நம்ம ஐஸ் ஒரு மாதிரி ஜூஸ் ஒரு மாதிரி ஆகிடும்னால கேட்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் போடுவோம் ஜூஸ். அதனால வந்து திரும்பியும் அவங்க கேட்குறன்றக்காக வந்து 2 ஜூஸ் 3 ஜூஸ் போடுவாங்க ஐஸ் இல்லாமல். அதுக்காக எக்ஸ்ட்ரா டைம்ஸ் எடுக்கிறதுனால ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குறோம். வேற இப்போ இந்த சரௌண்டிங்ல எல்லாமே இதே தான் பிரைஸ்? சரௌண்டிங்ல எல்லா இடத்துலயும் இங்க பக்கத்துல கூட ஒரு சுகர் கேன் ஜூஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் சரௌண்டிங்ல ஒரே பிரைஸ் தான். ஓகே, ஆனா அது அவங்க ஊர்ல இருந்து குடிக்கும் போது கம்மியா கண்டிப்பா. அதே மாதிரி டேஸ்டோட வித்தியாசம் கூட அங்க உடனே எக்ஸ்போர்ட் பண்ணி பண்றதுனால டேஸ்டோட அந்த டிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ இங்க குடிக்கும் போது நம்ம சுகர் இன்னும் ஆட் பண்ணி கொடுக்க போறது இல்ல, வர சுகர் அதில் டேஸ்ட் வரதா கொடுக்க போறோம். சில பேர் சுகர் கம்மியா இருக்கு அப்படின்றது கூட அதில் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. வேற ஒன்றும் கிடையாது. வேற இப்போ இந்த பிரைஸ் ஒட்டி பேசுறத தாண்டி வேற எந்த மாதிரி வித்தியாசமான கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? சில பேர் உடனே எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. இல்ல அப்படியும் இருக்காங்க. நான் ஒரு வாட்டி என்னோட அனுபவத்தில் சொல்றேன். நான் நிற்கும் போது ஒரு வாட்டி ஜூஸ் போட்டு குடிச்சோம். அதை வந்து அந்த கரும்பு லைட்டா வந்து எப்படின்னா சரியா இல்லை, அதை பார்க்காம போட்டுட்டாங்க. ஜூஸ் கொடுத்துட்டோம். எனக்கே தெரியல ஆக்சுவலி, நான் பார்க்கல. அப்பா வேற இல்லை. அப்பா இருந்தாருன்னா பார்த்து வெட்டி போட்டுட்டு போடுவாங்க. ரெட் கலர்ல ஒரு மாதிரி அந்த சொல்லுவாங்கல்ல, அது ஃபார்ம் ஆயிருந்தது. நான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது அவங்க சொன்னாங்க ஜூஸ் நல்லாவே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க குடிச்ச சோடா காசு கூட அவங்க இதுவே பண்ணவே இல்லை, பணம் கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து எங்க அப்பா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆச்சு. நிறைய மாதிரி சில கஸ்டமர்ஸ் பணம் குடிச்சிட்டு கொடுக்காம போறவங்க இருக்காங்க. சில டைம்ஸ்ல வந்து கடை மூடு டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜூஸ் இருக்கும் போது யாராவது வரவங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். வரவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இப்போ இங்க இப்போ டீ எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது எப்படியோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500-600 தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது நான் கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ இது எப்படி நம்ம வேஸ்டா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடை மூடும் போது கொடுத்துருவேன். இந்த மாதிரி யாருக்காவது இல்லாதவங்க வந்தாங்கன்னா கொடுத்துருவேன். யாராவது கேட்டாங்கன்னா இப்போ பைசா இல்லை, இப்போ 20 rupeesன்றது நிறைய பேர்கிட்ட சேஞ்ச் இருக்காது. நான் 20 கொடுத்துருவேன் சில பேருக்கு. அந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன். நான் போகும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நோட்டபிள் காம்படிஷன்ஸ் அப்படின்றது எதெல்லாம் கலந்துருக்கீங்க? நோட்டபிள் காம்படிஷன் வந்து எங்களுக்கு வந்து பரிஷா கே சர்ச்சான்னு ஒரு காம்படிஷன் நடக்கும். அது வந்து எக்ஸாம் வாரியர் பற்றி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 4-5 years முன்னாடி வந்து மோடி சார் வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க எக்ஸாம்ஸில்,
அப்படின்ற மாதிரி அவர் லைவாக வருவார். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய டிவியில் வந்து அது காட்டுவாங்க. பெரிய டிவினா கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி அதில் நிறைய ஒரு டிராயிங் காம்படிஷன்லாம் வரும். அவர் வந்து இப்போ கேவி தான் அவர் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. கேவி வந்து அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போது அவர் வந்து அந்த காம்படிஷன்லாம் வச்சு பசங்க என்னென்னலாம் ஆக்டிவாக இருக்காங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து டெவலப் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க. பரீட்சா கே சர்ச்சான்னு சொல்லிட்டு. அதில் நம்ம வந்து எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க டிராயிங். எனக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு என் கிளாஸில் வந்து என்னை கூப்பிட்டுடுவாங்க. இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு காளிகாம்பாள் பெயிண்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ராஜா பெயிண்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு காளிகாம்பாள் பெயிண்டிங்கில் வந்து எனக்கு பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய சைஸ் கொண்டு வந்திருக்காது. எங்கள் வீட்டில் தான் இப்போ வச்சுருந்தாங்க. அது வந்து கொடுத்துட்டாங்க திரும்பியும். நான் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு திரும்பி நான் அந்த வாங்கிட்டு வந்துட்டேன். அது எங்கள் வீட்டில் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 50 to 60 inches போர்டு. அது கேன்வாஷ் போர்டுன்னு கடையில் தனியாக விற்கும். அதை நான் வந்து எடுத்து ஒரு 1 வீக்கில் அந்த பெயிண்டிங் உட்காந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு பெரிய போர்டில் பெயிண்டிங் பண்ணுறது. அதாவது லென்த் வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். நான் கேன்வாஷ் போர்டு யூஸ் பண்ணுறதுல ரொம்ப அந்த டைம் எடுத்து பண்ணி அதுக்கு வந்து நான் எங்கள் அந்த குளோபல் அகாடமிக்கில் வந்து நான் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அதில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேக் கிடச்சிது. அப்புறம் இந்த வாட்ச்சு, வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து ஒரு பேகு, சர்டிஃபிகேட்ஸ். அது வந்து எனக்கு ஒரு 1 வீக் மேலேயே ஆயிடுச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நான் வந்து அது கேன்வாஸ் போர்டு வந்து ஒரு லெதர் மாதிரி வச்சு தான் பண்ணுறது அந்த போர்டு வந்து. அதனால் அது ஸ்பாயில் ஆகிடும் சீக்கிரமாக. அதுக்காக நான் அதை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த ஸ்பாயில் ஆகுதுலாம் எப்படி ஆகக்கூடாதுன்னு நீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ரேம் போட்டு பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் போட்டு எங்கள் வீட்டிலே வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நான் கேன்வாஸ் போர்டில் தான் பண்ணுவேன். ஏன்னா அதான் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் வரும். இப்போ தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழமையான பெயிண்டிங். கோல்டுலேயே பண்ணுவாங்க அந்த பெயிண்டிங்ஸ்லாம். அந்த பெயிண்டிங்ஸ் எனக்கு கற்றுக்கணும்னு இப்போ ஆசை. அது வந்து இப்போ நம்ம வெளியே கற்றுக்கணுன்னா இப்போ 30,000 அந்த மாதிரி ரொம்ப அதிகமான காசுனால அதுக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சேவிங்ஸில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பெயிண்டிங்கில் பண்ணால் அது வந்து ரொம்ப நாள் ஒன்றுமே ஆகாது. அதுக்கு ஒன்றுமே அந்த பெயிண்டிங் போர்டுக்கும் ஒன்றும் ஆகாது, ஸ்பாயில் ஆகாது. அதுக்காக பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரேம் போட்டு நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அப்படி தான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து கேஷ் ப்ரைஸ். கேஷ் ப்ரைஸ் இல்லை, எனக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபயர் போல்ட்டில் ஒரு வாட்ச் கிடச்சிருந்தது. அப்புறம் வந்து அர்பன் ட்ரைபில் ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பிபிள்ஸில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ இப்போ அன்னைக்கு இதெல்லாம் தாண்டி அன்னைக்கு அந்த ஃபாரினர் வந்தார் இல்லையா, அவர் கேட்டது அந்த சினாரியோ பற்றி சொல்லுங்களேன். A to Z அவர் எப்படி வந்தார், என்ன கேட்டார், அதை நரேட் பண்ணுங்களேன். அவர் வந்து வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுகர் கேன் ஜூஸ் கொடுத்தாரு. அப்போ நார்மலாக வீடியோ எடுக்கும்போது இங்கே வந்து பாஸ்போர்ட்டில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு சுகர் கேன் ஜூஸ் குடிச்சாரு. இதில் என்ன பெனிஃபிட்ஸ்னு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டார். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், அதே மாதிரி சாப்பிட்டதுக்கான டைஜஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி அந்த சுகர் கேன் ஜூஸ் குடிச்சா மூஞ்சில் ஆக்னெல்லாம் வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து அவர் என்கிட்ட இது என்னன்னு கேட்டு, இது வந்து நான் வந்து சோடா, இந்த மாதிரி சால்ட் சோடா, இது குடிச்சா இதுவும் டைஜஸ்ட் ஆகிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு அவருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அவரோட கான்வர்சேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருந்தது. நானும் இங்கிலீஷில் தான் பேசியிருப்பேன் அதில் வீடியோவில். அவருக்கு சால்ட் சோடா தான் கேட்டிருந்தாரு அவர் வந்து. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி லெமன் இதுதான் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணி சோடா, சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா. அவர் குடிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு 500 rupees கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு கொடுத்த ஜூஸ்க்கும் இப்போ கொடுத்த ஜூஸ்க்கும் கேட்டு நான் ஏன் 500 கொடுக்குறீங்க, என்கிட்ட சேஞ்ச் இல்லை. ஏன்னா அப்போ வந்து சாட்டர்டே டைம் நினைக்கிறேன் அன்னைக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் இருந்தது. ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்தனால என்கிட்ட வந்து சேஞ்ச் இல்லைனால நான் வந்து 500 தராதிங்க, சேஞ்சாக கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அப்புறம் வந்து இந்த மீதி வர அமௌண்ட்டை வந்து நீ வந்து உன்னோட ஃப்யூச்சரோட ஸ்டடீஸ்க்காக வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். வேணாம் இந்த மாதிரி சொன்னேன். அவர் வந்து இல்லை வேணாம் நான் இருக்கட்டும், நான் என்ன ஒரு பிரதராக நினச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். நானும் இந்த மாதிரி வீட்டில் சொல்லி இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் வரைக்கும் அந்த 500 கூட ஞாபகார்த்தமாக நான் வீட்டில் வச்சிருக்கேன். அப்படியா? வீட்டில் வச்சிருக்கேன். ஆமாம் வச்சிருக்கேன். சரி, சொன்ன மாதிரி அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னப்போ அந்த ஒரு நேர்மை அது தெரிஞ்சது இல்லையா? உண்மையாக நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பொருளுக்கு உண்டான காசு மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற சென்ஸ் அப்படின்றது அதையும் அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன கமெண்ட் சொன்னாரா அதை பத்தி? கமெண்ட் சொன்ன நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சுகர் கேன் ஜூஸ் குடிக்கும் போது அவரும் சொன்னது என்னன்னா கொஞ்சம் சுகர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் நம்ம சுகர் ஒன்றும் மிக்ஸ் பண்ண சொன்னா இந்த மாதிரி சுகர் மிக்ஸ் பண்ண மாட்டோம். அதில் இருக்கிற அந்த சுகர் கேன்ல இருக்கிறது மெயினே சுகர், இந்த டேஸ்ட் தான், ஸ்வீட் டேஸ்ட் தான் அதில் இருக்கிறதான் கொடுத்தேன். அடிஷ்னலாக நாங்கள் போட மாட்டோன்ற மாதிரி சொல்லி தான் அவர்கிட்ட நான் கொடுத்தேன். ஓகே. ஆனால் அப்பாவோட லைஃப் அப்படின்றது ரொம்ப பெயின்ஃபுல்லான லைஃப் இல்லையா? நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சிருக்கணும்,
அது உங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்பா எவ்வளவு தூரம் அப்பா கஷ்டப்படுறாரு. கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப புரியுது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாங்க சொல்லியிருக்கோம் இங்க இப்போ இருக்கிற ஷாப்பே வச்சு பார்த்துக்கலாம், நைட் டியூட்டிலாம் வேணாம். சில டைம்ஸ்ல அப்பா வந்து சில டைம்ஸ்ல ஒரு 2 வாட்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கு. சில டைம்ஸ் தூக்கத்திலேயே வந்து என் தங்கச்சி வந்து காலைல பேட்மிண்டன் கிளாஸ் போயிட்டு இருக்கா. நானும் ஸ்விம்மிங்லாம் போயிட்டு இருந்தேன் முன்னாடி சின்ன வயசுல. இப்போ தங்கச்சி பேட்மிண்டன் கிளாஸ் போய் நான் எதுவும் போறதில்ல. அப்போ வந்து சடனா கூட்டிட்டு வரும்போது திடீர்னு கண்ணை அறக்கிற போது டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு? அப்பா வந்து ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்க. அப்பாவை பார்க்காம வந்தனால ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்க. ஆமா, 2 வீலர் தான். அப்பா வந்து ஒரு ஸ்கூட்டி தான் வச்சிருக்காங்க. டக்குன்னு இடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபேஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் போறோம் அதனால தான் நான் இப்போ நல்ல ஸ்டடீஸை வந்து நல்லா க்ரோத் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்லா படிக்கணும். அப்பா நான் வந்து ஒரு ஜாப் பண்ணோடனே அப்பா இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஓகே, ஸோ அப்பாவும் நல்லபடியா பார்த்து. ஆமா, கண்டிப்பா. என்ன ஆகணும் ஹேமந்த்க்கு? என்ன ஒரு ஆசை? எனக்கு யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசை இருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரீமா வச்சிருக்கேன். அது நடக்குமா தெரியல. ஏன் நடக்காது? இல்ல, எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை அது படிக்கணும்னு. இப்போ வந்து நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். எந்த குரூப் எடுத்தாலும் யூபிஎஸ்சி படிக்கலாம். அதை சின்ன ஒரு ட்ரீமா வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இல்ல, சின்ன ட்ரீம் என்ன, பெரிய ட்ரீமாவே வைங்க. யூபிஎஸ்சி பண்ணி என்ன ஆகணும்னு ஆசை? யூபிஎஸ்சி பண்ணி ஒரு கலெக்டர் ஆகணும் தான் ஆசை. ஸோ வருங்கால ஒரு கலெக்டர். கண்டிப்பா. ஏன் அது சின்ன ஆசைன்றீங்க? அது பெரிய ஆசை இல்லையா? கண்டிப்பா நடக்கணும் அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறதுல அது வந்து சில டைம்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. இப்போ நான் என்னோட அண்ணாலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேர் கிடைக்காம கூட இருந்திருக்கு. அதனால நான் சொல்றேன், சின்ன ட்ரீம். நம்ம வைக்கிற ட்ரீம் சின்னதா இருந்தா நம்ம நினைக்கும் போது பெருசா வச்சா அப்புறம் அது கிடைக்கலாம், நம்ம கஷ்டப்படக்கூடாது. நல்லா சின்ன ட்ரீமா நான் வச்சிருக்கேன். ஆனா பெரிய ட்ரீமா வைக்கும் போது தானே அச்சீவ் பண்ணணும்னு நமக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் ஹேமந்த். Thank you. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. தேங்க்யூ. நல்லா இருந்தது. நிஜமாவே அந்த மெயினா அது இங்கிலீஷ் பேசி அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு கன்வே பண்ணி ஒரு யூஎஸ்ஏ சேர்ந்த ஒரு நபருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் கன்வே பண்ணும்போது அது இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக இருக்குங்கிறது எங்களுக்கும் சந்தோஷமானது. ஸோ சொன்ன மாதிரி நீங்க நினைச்சதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேங்க்யூ. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைன் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி. உங்கள் விஜய். Feel the nature. Ilai Beach Meadow Sound Kadalur by Taranam Homes.